இதுதான் என்னோட புது கண்டுபிடிப்பு. ரொம்ப தூரத்துக்கு பார்க்கக்கூடிய கேஜெட். இப்ப நீ யாருக்காவது கால் பண்ணனா இல்ல யாராவது உனக்கு கால் பண்ணாங்கன்னா உன்னால அவங்க கூட பேச முடியறது மட்டும் இல்லாம இந்த கண்ணாடியோட உதவியால உன்னால அவங்களையும் அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்க முடியும். அதுவும் அவங்களுக்கு தெரியாமலையே. அடடா, அப்பனா இது சூப்பரான கேஜெட் தான். மாமா, அப்ப நீங்க முதல்ல பல்லா அங்கிளுக்கு கால் பண்ணிருங்க. பணம் பணம். பலா சார், எங்க இருக்கீங்க நீங்க? நான் மட்டும் இப்ப பேங்க்ல இருக்கேன்னு அந்த சாச்சா கிட்ட சொல்லிட்டேன்னா அவன் சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிருவானே. ஏதாவது பொய் சொல்லிடலாம். சாச்சா, எனக்கு உடம்பு சரியில்லை சாச்சா, அதனால நான் வீட்டை விட்டு வெளியிலே வரல. மருமகனே, இந்த பல்லா சார் என்கிட்ட பொய் சொல்றாரு. கட்டு கட்டா பணத்தோட பேங்க்ல நின்னுகிட்டு இருக்காரு. ஆனா எங்க இருக்கீங்கன்னு கேட்டா வீட்டுல இருக்கேன்னு சொல்றாரு. உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க புது சாக்கு பாக்கு சொல்றாரு மாமா. நீங்க அப்படியே அவருக்கு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம நேரா பேங்குக்கு போய் அவரை கையும் கழுவுமா பிடிக்கலாம். ஐயோ பல்லா சார், நான் உங்களுக்கு இந்த ஜரத்தை போக்குறதுக்கு ஒரு புது வழியை சொல்லித்தரேன். நீங்க உங்க செருப்பை கழட்டி உங்க தலை மேல வச்சுக்கோங்க. உடனே பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ பல்லா சார், வலது பக்கமா திரும்புங்க, இல்லைன்னா செவுத்துல மோதிப்பீங்க. அட நன்றி சாச்சா. அட இங்க ஒரு செவுரு இருக்கு, நான் அதுல மோத போறேன்னு அந்த சாச்சாவுக்கு எப்படி தெரியும்? ஐயோ பல்லா சார் நில்லுங்க, இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்காதீங்க. ஏய் சாச்சா, என்ன மிரட்டுறியா? இப்படி எல்லாம் உன்னால என்ன தடுக்க முடியாது. நான் முன்னாடி கால் எடுத்து வச்சே தீருவேன். இங்க பாரு. ஐயோ பல்லா சார், ஒரு அடி கூட எடுத்து வைக்காதீங்க, நான் சொன்னேன்ல. இந்நேரம் மேன்ஹோல்குள்ள விழுந்திருப்பீங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி வந்தீங்க? சும்மாதான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போலாம் வந்தோம் பல்லா அங்கிள். உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல. அட ஏய் சாச்சா, நான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இன்னைக்கு உனக்கு சம்பளம் தந்து சர்ப்ரைஸ் தரலான்னு இருந்தேன். அட, அந்த பகதூரை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போனவங்க எனக்கு கால் பண்ணி பகதூர் எங்க இருக்கான்னு சரியா 10 மணிக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. டோல்கே, பகதூர் எங்க இருக்கான்னு ஒரு தப்பான இடத்த பந்துகனி கிட்ட சொல்லிடலாம். பிரமாதம் மாமா, பிரமாதமான ஐடியா. நான் இந்த பேப்பரை உள்ள தூக்கி போட்டுறேன். இதுல மால் ரோடுன்னு எழுதி இருக்குது. நாம சீக்கிரமா அங்க போய் பார்க்கணும். வாங்க. நில்லுங்க பந்து குடிஞ்சி மேடம். அந்த கிட்னாப்பர்ஸ் அவங்க கிட்ட பணமும் வேற ஏதாவது கேட்டாங்களா என்ன? இல்ல. அப்புறம் எப்படி இது கிட்னாப் ஆகும்? கண்டிப்பா இது தப்பா இருக்கு. பந்துகுனி மேடம், காலையில கிட்னாப்பர் கால் பண்ண அந்த நம்பரை கொஞ்சம் குடுக்குறீங்களா? மாமா, அந்த தொலைதூர பார்வை கேஜெட்டை வச்சு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுங்க. தொலைதூர பார்வை கேஜெட்டா? அது என்ன? பகதூர் அங்கிளோட சரியான அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. அட மருமகனே, என்னால பகதூரை பார்க்க முடியுது. அவரை கட்டி போட்டிருக்காங்க, வாயில பிளாஸ்டரும் ஒட்டியிருக்காங்க, ஒரு சின்ன ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. மாமா, என்ன கவனமா பாருங்க. வேற ஏதாவது அங்க தெரியுதா? அந்த ரூம்ல ஒரு சின்ன ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலுக்கு வெளியில ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல ஃபந்தூஷ் நகர் 20 கிலோமீட்டர்னு எழுதிருக்கு. அப்புறம் அங்க பக்கத்துல கொஞ்சம் லில்லி பூக்கள் இருக்கு. லில்லி பூக்கள்னா அது ஊருக்கு வலது பக்கத்துல இருக்கு. அப்பனா நம்ம ஃபந்தூஷ் நகர் வலது பக்கத்து தூரம் 20 கிலோமீட்டர் போய் ஆகணும். மேடம், நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? அது சரி, இப்பெல்லாம் நல்லதுக்கு காலமே இல்ல. இங்க நான் உன்னை காப்பாத்த வந்தா நான் எதுக்காக வந்தேன்னு என்கிட்டயே கேக்குற? இல்ல மேடம், விஷயம் அது கிடையாது. இது எல்லாமே டங்கா டோல்கியோட பிளான்.
அவங்களோட நோக்கமே நீங்க என்ன தேடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரணும்னு. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து ஒரு முக்கியமான ஃபைலை திருடுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. என்னால இதை நம்பவே முடியல. இப்ப ஃபண்டூஷ் நகரத்துல இருந்து நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். நான் அங்க திரும்பி போறதுக்குள்ள அந்த டங்காவும் டுல்கியும் ஃபைல திருடிட்டு போயிருப்பானுங்க. இல்ல பந்துங்குனி மேடம், என்னதான் நம்மளால அங்க சீக்கிரமா போக முடியாதுனாலும் நம்மளால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அது எப்படி? மாமா, அந்த தொலைதூர பார்வை கேட்டுட்டு என் கிட்ட கொடுங்க, அப்புறம் நடக்கிறத பாருங்க. இல்ல மருமகனே, ஆ? இந்நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு எவன்டா கால் பண்றது? இந்த போன் அடிக்கிற சத்தம் என்ன ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹலோ, நீங்க என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. ஏய் டங்கா, நான் தான் உன்னோட பெரிய பாஸ். பெரிய பாஸ்? ஓரமா உட்காந்து நேரத்தை வீண் பண்ணாத. என்ன உங்களால என்ன பார்க்க முடியுதா? பெரிய பாஸால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இப்ப சீக்கிரமா அந்த மஞ்சள் கலர் ஃபைலை தேடுங்க. தேடிட்டு தான் இருக்கோம் பாஸ், ஆனா அது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. பத்திஜா, நான் அவனுக்கு 2 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்ட ஆசைப்படுறேன். அடிச்சு துவைக்க போற பாரு. இதோ இப்பவே டங்கா டோல்கி மேல லட்டி சார்ஜ் பண்ண வைக்கிறேன். டங்கா, அந்த டோல்கி மேல தோள்பட்டை மேல ஏறிக்கோ. சீக்கிரம் ஆகட்டும், என்னால முடியல. சீக்கிரம் வேலையை முடிச்சிருங்க. இங்க ஒரே இருட்டா இருக்குதுப்பா, என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஃபைல் அங்க இருக்கா என்ன? அட பதிஜா கண்ணு, என்னோட டேபிள் டிராயர்ல எப்பவுமே எலி சுத்திக்கிட்டே இருக்குது. இதோ இப்ப அந்த டங்கா டோல்கி அந்த எலிகளை விரட்டி விடுவாங்க. டங்கா, பந்துகுனியோட டேபிள்ல டிரால செக் பண்ணி பாரு. பிரமாதம் மாமா, டான்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. கலக்குங்க. டேய், பிரேக் டான்ஸ்க்கு பிறந்தவனே, நான் இப்போ தலைய பிரேக் பண்ண போறேன் பாரு. இப்ப நீ தான் ஆடுற பிரேக் டான்ஸ். ஓய் டோல்கே, மஞ்ச ஃபைல் கிடைச்சிடுச்சு. வாசிங்க, இங்க இருந்து ஓடிடலாம். பகுதர் அங்கிள், ஜீப்பை வேகமா ஓட்டுங்க. அவங்களுக்கு மஞ்சள் ஃபைல் கிடைச்சிருச்சா? அது போறாங்க டங்கா டோல்கி. பந்துகுனி மேடம், சீக்கிரமா உங்களோட போனை கொடுங்க. நங்காவும் டோல்கியும் ஓடிட்டானுங்க. நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சிட்டானுங்க. இல்ல, பந்துகுனி மேடமோட போன் டோல்கி பேக்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் இந்த தொலை தூரத்துக்கு பாக்குற கேஜெட் மூலமா அந்த நம்பருக்கு கால் பண்ணிருக்கேன். அதனால அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப என்னால பார்க்க முடியும். ஒரு மேன் ஹோல்குள்ள. இது மேனுவல் பூதம். ஓடிடுவோம். எங்களை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏ மருமகனே, டங்கா டோல்கி நல்லா பயமுறுத்திட்டோம்ல. இப்ப ஃபைலும் திரும்ப கிடைச்சிடுச்சு. ஃபைல திரும்ப எங்க கைக்கு வந்துருச்சு சாச்சா. தக்துனதின் 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 தக்துனா. தக்துனதின் 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 தக்துனா. என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்குதுப்பா. இந்த பேண்ட் வாசிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா? முதல்ல கீழே இருங்க. சட்டத்தோட கையில இருந்தும் இந்த பந்தோகுனியோட உதையில இருந்தும் எவனாலையும் தப்பிக்க முடியாதுடா. உப்பு தின்னவ தண்ணி குடிச்சுதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.